இப்போ first experiment வந்துட்டு file management task in Hadoop. First experimentல என்னென்னலாம் பண்ணணும் அந்த மாதிரி சொல்றேன். First ஏதாவது ஒரு directory குள்ள போய்க்கணும். நான் வந்து videos directoryல போறேன். cd videos. பேஸ்ட் பண்ணிடுறேன். videos குள்ள போயிட்டேன். இப்போ next make directory. First command வந்து make directory கொடுத்திருப்பாங்க. அப்ப Hadoop fs make directory. directory வந்து அதுவே ஃபார்ம் ஆயிடும். இப்போ நீங்க enter மட்டும் கொடுத்தா போதும். இந்த கோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு enter கொடுத்தா mkdir னா make directory. இது நியூன்னு ஒரு ஃபோல்டர் வந்துட்டு இந்த Hadoopல வந்து போய்டும். நெக்ஸ்ட் வந்து என்ன Hadoopல வந்து Hadoop environmentல என்னென்ன இதெல்லாம் ஃபைல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி வியூ பண்றதுக்கு ls கமாண்ட் போட்டு பார்க்கணும். Hadoop fs -ls போட்டு பார்த்தா Hadoop environmentல என்னென்ன ஃபைல்ஸ் என்னென்ன ஃபோல்டர்ஸ் என்னென்ன இருக்குதோ எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து wc file.txt இது வந்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம போட்டதுக்காக wc அவுட்புட்டும் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போட்டதுக்காக நியூவும் பிக் டேட்டாவும் ஃபைல் வந்து நான் Hadoopல வந்து நான் இது பண்ணிருக்கேன் கிரியேட் பண்ணிருக்கேன். அதனால அது வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் 1 நெக்ஸ்ட் வந்து put command வந்து எதுக்குன்னா நம்ம வந்து அப்லோட் பண்றதுக்கு நம்மளோட ஃபைல்ஸ் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்றதுக்கு இதல அப்லோட் பண்றதுக்காக 1.txt னு ஒரு ஃபைல் நான் வந்து இதல வச்சிருக்கேன் வீடியோஸ்ல. அந்த வீடியோஸ்ல இருக்கிற ஃபைல் வந்துட்டு நமக்கு வந்து இப்போ வீடியோஸ்ல இருக்கிற ஃபைலை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு ls ன்னு போட்டா வீடியோஸ்ல என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு 1.txt இருக்குது. அப்ப அந்த ஃபைலை வந்து நான் வந்து Hadoop environmentல போடுறதுக்கு Hadoop fs -put 1.txt வந்துட்டு Hadoop environmentல எப்படி சேவ் பண்ணா in.txt ன்னு சேவ் பண்ண போறேன். அப்புறம் enter கொடுத்தனா உனக்கு வந்து அந்த இது வந்து திருப்பி போய்டும். இப்போ திருப்பி நீ வந்து இந்த கமாண்ட் ls கமாண்ட் போட்டு பாத்தீங்கன்னா in.txt வந்து உள்ள இருக்கும். இந்த Hadoop environmentல இந்த in.txt இருக்குதா போய்டும். இப்போ நெக்ஸ்ட் கமாண்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ண போறோம். அந்த ஃபைல் in.txt ஃபைலை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்றதுக்கு rm தான் ரிமூவ் கமாண்ட். அப்ப Hadoop fs -rm in.txt ன்னு கொடுத்தா ரிமூவ் ஆயிடும். deleted in.txt திருப்பி ls கொடுத்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது இல்ல அந்த மாதிரி காட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு டெய்ல்னா பிரிண்ட் பண்றதுக்கு இப்போ நம்ம லாஸ்ட் கண்டென்ட் மட்டும் பிரிண்ட் பண்றதுக்கு அந்த மாதிரினா டெய்ல் யூஸ் பண்ணுவாங்க. நான் wc ஃபைல் தான் in.txt நான் எதுவுமே சேவ் பண்ணல. ஸோ wc ஃபைல்ல இருந்து நான் வந்து டிஸ்ப்ளே பண்ண போறேன். wc ஃபைல் வந்து டிஸ்ப்ளே பண்றது இந்த hello I am geeks for geeks hello I am an intern அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன். அதனால இப்படி வந்திருக்கு டெய்ல் பிரிண்ட் பண்ணா. நெக்ஸ்ட் வந்துட்டு du இது வந்து லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக அக்ரிகேட் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா லென்த் வந்து இதுக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு அதுவே கண்டுபிடிச்சிரும். 46 wc டெக்ஸ்ட் ஃபைலோட லென்த் வந்து 46 கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இதோட ஸ்கிரீன்ஷாட்டும் அட்டாச் பண்றேன்.